Hi guys, இந்த வீடியோல 4 இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது நியூஸ் நான் தனுஷ். வாங்க வீடியோல போலாம். This video is sponsored by 3M Sales. இவங்க எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. வீட்ல யூஸ் பண்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ், பேபிக்கான ப்ராடக்ட்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ். இப்ப கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஸ்பெஷலா எக்கச்சக்கமான டெக்கரேட் ஐட்டம்ஸ் விற்கிறாங்க. கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட், வாட்டர் பாட்டில், கீ செயின், வாலெட், ஐவர், கேஸ், ஃப்ரேம்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் கம்மி ரேட்லேயே பண்ணி தராங்க. அடுத்தது கஸ்டமைஸ்டு 3D அண்ட் 4D மொபைல் கேஸும் இவங்க கிட்ட இருக்கு. எல்லாமே இவங்க கம்மி ரேட்ல பண்ணி தராங்க. ரீட்டெயிலாவும் பண்றாங்க, ஹோல்சேலாவும் பண்ணிட்டு இருக்காங்க. டெலிவரி பத்தி வீடியோக்கு கடைசியில சொல்றேன். ரொம்ப பேசியாச்சு, இப்போ வாங்க அன்பாக்சிங் போகலாம். ஃபர்ஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டுக்கான அன்பாக்சிங்கும் பார்த்துடலாம். இதுதான் பேக்கேஜ். ஃப்ரண்ட்ல டு தனுஷ் டெக் ஜூஸ்னு போட்டிருக்கு, கீழே ஃப்ரம் 3M அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இது சென்ட்ரா வச்சு சட்டு போட்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, லைட்டாக பிரிப்போம். உள்ளே இருக்க ப்ராடக்ட்டுக்கு டேமேஜ் வரக்கூடாதுல்ல, அதனால சும்மா சொன்னேன். நான் இது வரைக்கும் அன்பாக்ஸ் பெருசாக பண்ணதில்லை. ஒரே ஒரு பவர் பேங்க் போட்டு தான் பண்ணியிருக்கேன். அது கூட சீக்கிரத்திலே ரிவ்யூ வரும். வெற்றிகரமாக லைட்டாக பேக்கேஜ் பிரித்தாச்சு, ஃபுல்லாக பிரித்தாச்சு. ஓகே, இது ஓரம் வச்சுட்டு இதை பிரித்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் இந்த சோலார் லைட் தான் இருக்குது. ஓகே, சைடில் ஸ்பெக்ஸ்லாம் போட்டிருக்காங்க, பின்னாடியும் ஒரு சில ஸ்பெக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இது சைடில் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருவோம் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பெருசாக வேணாம், சின்னதுலேருந்து ஆரம்பிப்போம். இன்னும் லைட்டாக தெரிஞ்சிக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த மினி சீலர். இது பிளாஸ்டிக் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, எதுவும் டேமேஜ் இல்லை. அடுத்தது மினி ட்ரைபாட் இருக்குது, இதுவும் லைட்டாக அடி வாங்கின மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதையும் ஓரம் வச்சுருவோம். கடைசியாக வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குது. பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை, பேக்கேஜில் வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சர்னு ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கு, மேலேயே அதான் போட்டிருக்கு, பின்னாடி அதான் போட்டிருக்கு. சைடில் ஒரு சில கீ ஸ்பெக்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த சோலார் லைட் எடுத்து பார்ப்போம். பேக்கேஜ் ரொம்ப அடிபட்டிருக்கு. நம்ம பேக்கேஜை பிரிக்க தேவையில்ல, கிழிச்சிடலாம். பேக்கேஜை பிரிச்சிட்டோன்னா பின்னாடி யூசர் மேனுவல் இருக்குது, இதுலேயும் ஸ்பெக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இங்கே நம்ம செவத்தில் மவுண்ட் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஓகே, மேலே சோலார் பேனல் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது கிழிச்சிருவோம். கிழிச்சிட்டா சோலார் பேனல் பளபளன்னு இருக்கு, இதையும் ஓரம் வச்சுருவோம். அடுத்தது இந்த மினி சீலர். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மினி சீலர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இதையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு அடுத்தது மினி ட்ரைபாட். இதுவும் அடிபட்டு இருக்குது, ஆனால் பிரிச்சே தான் இருக்குது, ஈஸியாக பிரிச்சிடலாம். ஓகே, இது எடுத்து பார்த்தோன்னா ஒரு ட்ரைபாட் இருக்குது, உள்ளே வேறு ஒரு ஹோல்டர் இருக்குது. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் தூக்கி சைடில் வச்சுட்டா அடுத்தது நம்மளோட வாட்டர் டிஸ்பென்சர். ஓகே, ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஓரம் தூக்கி போட்டுடலாம். ஓகே, இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ண வரலாம். ஒரு நிமிஷம் ஓடிப்போ. ஓகே, இது பாக்ஸும் இதுவும் பிரித்து தான் இருக்குது. இது திறந்தோன்னா ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குது, இதை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு ஸ்டீல் கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க, இதான் வாட்டர் அவுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு பைப் கொடுத்துருக்காங்க.
ஓகே, இந்த பைப் ஒரு கேன்ல ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. அடுத்தது யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சார்ஜிங் கேபிள். வேற எதுவும் பாக்ஸ்ல இருக்க மாதிரி தெரியல. போட்டுடலாம். எல்லா ப்ராடக்ட்லயும் இருக்க சார்ஜிங் கேபிள் மாதிரி தான் இருக்கு. லென்த்து குவாலிட்டி அந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்போ நம்ம வாட்டர் டிஸ்பென்சருக்கு வருவோம். ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு சில ஸ்பெக்லாம் இருக்கு. அடுத்து மேல ஒரு ஆன் ஆஃப் பட்டன். ஓகே, இப்போ ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குட்டி பையன் ட்ரைபாட். ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. சாலிடா இருக்கு. நடுவுல இருக்க இந்த பாட் மட்டும் என்ன மெட்டீரியல்னு தெரியல. நடுவுல எக்ஸ்ட்ரா ஒரு பாட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா மேல இருக்க ஹெட் 360 டிகிரிலையும் ரொட்டேட் ஆகும். நமக்கு தேவையான ஆங்கிள் வச்சுட்டு அதை விட்டுட்டோம்னா சிங்கிள் லாக் ஆகும். அதை இன்னும் கொஞ்சம் நவுத்தணும்னா டபுள் லாக் ஆகும். அடுத்தது நமக்கு தேவையான இடத்துல வச்சுக்கலாம். இந்த பிரைஸ்க்கு இந்த பில்ட் குவாலிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே அதிகமாக தான் இருக்கு. குவாலிட்டி என்னதான் நல்லா இருந்தாலும் விளாகிங்கெல்லாம் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். மொபைல் விளாகிங் வேணா ட்ரை பண்ணலாம். ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல நான் வச்சு ஷூட் பண்ண போறேன்னா அப்ப நீங்க இந்த ட்ரைபாட தாராளமா வாங்கலாம். ஓகே, இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் சொல்லிடுறேன். ஃபிக்ஸ்டான ஒரு இடத்துல வச்சு யூஸ் பண்ண போறேன்னா கண்டிப்பா இதை வாங்கலாம். லோ ஆங்கிள் ஷாட் எடுக்க நான் யூஸ் பண்ண போறேன்னா கண்டிப்பா அப்பயும் நீங்க வாங்கலாம். நான் பிகினரா இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டி சின்னதா ஒரு ட்ரைபாட் வேணும்னா அப்பயும் நீங்க கண்டிப்பா இதை வாங்கலாம். இதை 80 ரூபான்னு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த சோலார் பேனல். இதையும் பிளாஸ்டிக் பில்டர்ல தான் பண்ணியிருக்காங்க. சாலிடா இருக்கு. முன்னாடி ஃப்ரண்ட்ல 30 எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல ஒரு பவர் பட்டன், அதுக்கு மேல ஒரு சோலார் பேனல். இதுல 1200 mAh பேட்டரி இருக்கு. அதை சார்ஜ் பண்ண இந்த சோலார் பேனல் மட்டும்தான். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜிங்லாம் பண்ண முடியாது. பேப்பர் ஸ்பெக் வச்சு மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் ஏற எடுத்துக்கும் அப்படி சொல்லி போட்டிருக்கு. அடுத்தது இது 5 to 6 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் தரும். சார்ஜிங் டைம் பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா ஃபுல்லா சோலார்ல தான் ஏறப்போகுது. நம்ம வெளியில வச்சுட்டு வந்தா மட்டும் போதும். இது இன்டோர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டோர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். மழை தண்ணி பட்டா இது எதுவும் ஆகாது. ஓகே, இது நைட்டு மட்டும்தான் எரியுமா கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. எப்ப இதுக்கு சோலார் கனெக்ஷன் கட் ஆகுதோ அப்ப எரியும். இது காலங்காத்தாலே ஃபுல்லா சார்ஜ் ஏறுச்சுன்னா ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் வரைக்கும் எரிஞ்சிட்டு தானாவே ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எங்க வைக்கணுமோ வச்சுக்கலாம். இல்ல ஃபிக்ஸ்டா ஒரே இடத்துல தான் மாட்டி வைப்பேன்னா மாட்டி வச்சுக்கலாம். ரிட்டர்னுக்கு இடத்துல நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம இப்படி அப்படி கிராஸ் ஆனா எரியும். அடுத்தது நம்ம எவ்வளவு நேரம் அந்த இடத்துல நிக்கிறோமோ அவ்வளோ நேரம் எரிஞ்சிட்டு ஒரு 10 to 50 செகண்ட்ஸ்ல ஆஃப் ஆயிரும். இது ஒண்ணு ஃபுல் பிரைட்னஸ்ல எரியும், இல்லாட்டி ஆஃப் ஆயிருக்கும். நடுவுல மீடியம் லோனுலாம் இதை வைக்க முடியாது. இது 200 வித்துட்டு இருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு இது எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் சார்ஜிங் இண்டிகேட்டர் வச்சிருக்கலாம் இதுல. அடுத்தது இந்த மினி சீலர். இதுவும் ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி ஓகேவா இருக்கு. ஒயரோட குவாலிட்டியும் ஓகே தான். ஒயரோட லென்த் 1 மீட்டருக்கு இருக்கு. இதுல அதிகமா பட்டன்ஸ்லாம் இல்ல, ஒரே ஒரு பட்டன் தான் ஆன் ஆஃப் பண்றதுக்கான பட்டன். இது மேல இருந்தா ஆன், கீழே இருந்தா ஆஃப். இது 60 to 70 செகண்ட்ஸ்ல ஹீட் ஆயிருது. அப்படி ஹீட் ஆயிருச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுல இருக்க நார்மல் கேரி பேக்லாம் பிடிச்சி இழுத்தோம்னா இதோட வந்துடும். அதனால கொஞ்சம் திக்கான கவர், மிக்சர், லேஸ், குக்குரேன்ற மாதிரி அந்த மாதிரியான கவர் யூஸ் பண்ணோம்னா இதுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா இது ஃபுல் ஹீட் ஆயிருது. நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணக்குள்ள 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சீலரை ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர்ல நடுவுல லைட் இண்டிகேட்டர் ஆகும். இது ஓரம் வச்சுட்டு என்கிட்ட ஒரு 4 பிரெட் இருக்கு. அதை இந்த பேக்கெட் உள்ள போட்டு சீல் பண்ணி எவ்வளவு டைட்டா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அவ்வளவுதான். என்னால முடிஞ்ச அளவுக்கு சீல் பண்ணிட்டேன். இதை இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸ்ட்ராங்காவே சீல் பண்ணிருக்கு. இதை 150 ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீலர்ல வேற லெவலான ஒரு ஃபன் நடந்துச்சு. இதை எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்ல சொருவுனேன். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோட ஒயரை பிளக்ல சொருவுனேன். சுவிட்ச் போட்டா ஆன் ஆகல. இந்த ஆன் ஆஃப் பட்டனை மேலே கீழே தள்ளினா ஆன் ஆகல. சரின்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலான்னு பார்த்தேன். அப்பயும்
எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. ஏதாவது டேமேஜா இருக்கான்னு சுத்தி முத்தியும் பார்த்தேன். எந்த டேமேஜும் இல்ல. கடைசியில சுவிட்ச் போடல. சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஓகே, கடைசியா இந்த வாட்டர் டிஸ்பென்சர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. ஃப்ரண்ட்ல வாட்டர் அவுட் கொடுத்துருக்காங்க. கீழ கீழ வாட்டர் இன்புட் அந்த பைப் செட் பண்றதுக்காக ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல 1200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம்னா தொடர்ந்து 5 கேன் வரைக்கும் இதை வச்சு சக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல் சார்ஜ் ஆக கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்குது. இது இப்படி ஆன் பண்ணக்குள்ள ஒரு ப்ளூ கலர்ல லைட் எரியும். அதுவே சார்ஜ் போடக்குள்ள ரெட் கலர்ல லைட் எரியும். அப்படி சார்ஜ் ஃபுல் ஆயிருச்சுன்னா பச்சை கலர்ல லைட் எரியும். சும்மா சொன்ன எந்த வித லைட்டும் எரியாது. எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிரும். ஆன் பண்ணோம்னா 1 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா நின்றும். ஏன்னா நம்ம தெரியாம ஆன் பண்ணிட்டு போனோம்னா வாட்டர் வேஸ்ட் ஆக கூடாதுன்ட்டு. இது மீடியம் லெவல்ல தான் தண்ணி வருது. ஓவர் ஸ்பீடாவும் இல்ல, ரொம்ப ஸ்லோவாவும் இல்ல. அது பேட்டரி லோல இருந்துச்சுன்னா ஆன் பண்ண உடனே ஆஃப் ஆயிரும். இதுல மொத்தம் 2 வேரியன்ட் இருக்கு. ஸ்மால், பிக். இதுதான் பிக். இதோட ரேட் 225 ரூபா. ஸ்மாலோட ரேட் 199 ரூபா. அவள்தான் இந்த வீடியோ. கடைசியா டெலிவரி பத்தி சொல்லிடுறேன். இவங்க ஓவரால் இந்தியா டெலிவரி பண்றாங்க. உங்க கையில ப்ராடக்ட் வந்தோடனே கூகுள் பேலயோ இல்ல போன் பேலயோ இல்ல அக்கௌண்ட்லயோ டைரக்டா போட்டு விட்டுறலாம். அப்படி இல்ல நான் கையில தான் கேஷ் கொடுப்பேன்னா நீங்க ஆப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். வித்தின் 7 டேஸ்ல உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். இன்னமும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரலன்னா இவங்களோட நம்பரை உங்க மொபைல்ல சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கேட்லாக் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிரும். அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்கன்னா கேட்லாக்கோட லிங்க்கும் இவங்களோட குரூப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை வச்சு கேட்லாக பாத்துக்கோங்க, குரூப்ல சேர்ந்துக்கோங்க. பை பை, டேக் கேர், see you on next video.